அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 24ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வணக்கம். டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன் தான். சில தவறுகள் இருக்கும்போது வாய்ப்பு இருக்குது. அப்படி தவறுகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சின்ன தவறுகள், ஃபேஸ் வேலி இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பெரிய மிஸ்டேக் எது இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் பின் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக கிளாஸ் ரிவ்யூ பண்ணுங்கள். செபி ஸ்டார்டிஸில் கண்டிப்பாக அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டார்டிஸ் இல்லை, நானும் உங்களுமே ஒரு சாதாரண இன்வெஸ்டர் தான். எனக்கு தெரிஞ்ச தகவலாக ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி ஒரு நண்பர் சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. We are providing daily information or daily news of stock market or share market. So please consult your financial advisor. This is all today information. First நான் பார்க்கக்கூடிய கம்பெனி டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரிஸ் லிமிடெட். 1284 ரூபா கேன் பேஸ், 1337 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 10% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 1% டவுனாக இருக்குது. போன வருஷத்தில் ஒரு 5 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா NACL இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 208 ரூபா கேன் பேஸ், 2 கோடி 55 லட்சம் ப்ராஃபிட். 2 கோடி 55 லட்சங்கிறது ப்ராஃபிட் தான். இப்படி கம்பேர் பண்ணால் ஈரோனியில் சேல்ஸ் 4% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 83% டவுனாக இருக்குது. அதே நம்ம குவார்டர் கார்டில் பார்த்தோம்னா சேல்ஸ் வந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் அதே 80% டவுனு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதர் இன்கமில் ஒரு பெரிய அமௌண்ட் வெளியே போயிருக்கு. ஒன் டைம் கிட்டத்தட்ட 17 கோடி வெளியே போன மாதிரி தெரியுது. ஸோ அந்த காரணத்தினால தான் ரிசல்ட் டவுன் ஆன மாதிரி தெரியுது. ஸோ அந்த 17 கோடி போகாமல் இருந்தால் மேபி ஒரு 15 கோடி 16 கோடி ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கலாம் கம்பெனி. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் டவுனாக இருக்குது. பட் அதர் இன்கம் தவிர்த்து பார்த்தா நல்ல ரிசல்ட் மாதிரி தெரியுது. சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1673 ரூபா கேன் பேஸ், 82 கோடி 60 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 14%, நெட் ப்ராஃபிட் 56% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. அதே மாதிரி இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா நம்ம கொஃபார்ஜே குரூப்பை சேர்ந்த கம்பெனி, கொஃபார்ஜே லிமிடெட்னு கம்பெனி இருக்குது. அந்த குரூப்பை சேர்ந்த கம்பெனி. இந்த கம்பெனியும் அந்த கம்பெனி மெர்ஜ் ஆவதுக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குது. அதை பற்றி நியூஸ் வந்துட்டுருக்கு. நான் அதை பற்றி டீப்பாக பார்க்கல. ரேஷன்லாம் ஒன்று அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியல. இப்போதைக்கு மீட்டிங்கில் வந்து மெர்ஜ் பண்ண ஐடியா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இந்த கம்பெனி ஃபியூச்சரில் டீலிஸ்ட் ஆகி மெர்ஜ் ஆயிரும் நம்ம கொஃபார்ஜியோட அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களே எதுக்கு ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து வக்கராஞ்சி லிமிடெட் 8 ரூபா 77 பைசா கேன் பேஸ், ஒரு பெனி ஸ்டாக்கு. பெனி ஸ்டாக்கில் வர செய்திகள்லாம் உண்மையாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து செய்தியை மட்டும் சொல்கிறேன். 3 கோடியே 3 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 413% வந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே கோட்டில் வெறும் 59 லட்சம் தான் பண்ணாங்க. இப்போ முடிய 3 கோடி. ஸோ நல்ல ரிசல்ட்டு ஈரோனியில். கோட்டில் டவுன் தான். ஏன்னா போன கோட்டில் 3 கோடியே 32 லட்சம் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் 29 லட்சம் கம்மியாக பண்ணியிருக்காங்க போன குவார்ட்டருக்கு. ஸோ ஈரோனியரில் சூப்பரான ரிசல்ட்டு. அடுத்து பார்க்குறது எல்லாரோடையும் ஃபேவரட் ஸ்டாக்னு சொல்லலாம் என்ன தவிர்த்துட்டு ITC ஹோட்டல்ஸ் லிமிடெட் 222 ரூபா கேன் பேஸ், 133 கோடி ப்ராஃபிட். ஈரோனியரில் சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 74% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு ஈரோனியரில் ITC ஹோட்டல் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. PTC இந்தியா ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் 39 ரூபா கேன் பேஸ். இது சுருக்கமாக சொன்னால் PFSன்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனியை. 88 கோடி என்னமோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 19% டவுனு, ஆனால் நெட் ப்ராஃபிட் 86% உயர்ந்திருக்கு. காரணம் வந்து ஆப்ரேட்டிங் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் என்னன்னு தெரியல. இந்த ஷேரோட வச்சிருந்தவங்க இன்றைக்கி கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ஷேர் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா SBI லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் 1840 ரூபா கேன் பேஸ், 495 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் 43%, நெட் ப்ராஃபிட் 7% டவுனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. நம்ம ஈரோனியர் குவார்டர் ரெண்டுலையும் கம்பேர் பண்ணால் ஸோ ரிசல்ட்டு டவுன் தான். சாந்தி கியர்ஸ் 523 ரூபா கேன் பேஸ், 21 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் 16% டவுனாக இருக்குது. ஸோ இங்கேயே ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு ஓவரால் டவுன். அடுத்து நம்ம பார்க்குறது கொஃபார்ஜே லிமிடெட் 1760 ரூபா கேன் பேஸ், 425 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 32%, நெட் ப்ராஃபிட் 82% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை கொஃபார்ஜே லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட தான் அந்த சிக்னிட்டி டெக்னாலஜிஸும் மெர்ஜாக போகிறது பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. ரெண்டுமே அது வந்து இதோட சப்சிடி கம்பெனி தான் அந்த சிக்னிட்டின்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 4 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கொஃபார்ஜே. கரண்ட் பேஸ்க்கு இது ஒரு 4% வரும். ரெக்கார்ட் டேட் ஷீட் வந்து 31 அக்டோபர். செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேராக இருக்காங்க கொஃபார்ஜே லிமிடெட். வீடியோ பிளேயாக கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸ்பேபேக் ஸ்பீடாக ஸ்லோ பண்ணி கூட பார்க்கலாம், இல்லை ஸ்பீட் பண்ணி கூட பார்க்கலாம். நான் பெரும்பாலும் எல்லா வீடியோவுமே 1.5 இல்லை 1.6, 7, 8 தான் பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது டைம் சேவ் ஆகும், நேரமும் மேற்கொண்டு நிறைய வீடியோ பார்க்கலாம். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. சுப்ரீம் பெட்ரோச்சம் லிமிடெட் 806 ரூபா கேன் பேஸ், 2 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் வந்து 4% வருது. ரெக்கார்ட் வந்து இவங்க 31 அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து பெட்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க சுப்ரீம் பெட்ரோச்சம். அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கா சொன்னாங்க. இது போல் நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு நாளைக்கு லீவு தான், நாளை கழிச்சு லீவு தான், அதனால் கொஞ்சம் பையன் போனான்னு இன்றைக்குள்ள நியூஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மீதி நியூஸும் நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் 438 ரூபா கேன் பேஸ், 29 அக்டோபரில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து ரெஃபினரி மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 10 ரூபா 50 பைசா கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2 டிவிடெண்ட் மேபி அதே 10, 15 இந்த ரேஞ்சில் கொடுத்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தான் பாரத் நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க, பாரத் பெட்ரோலியம். இப்போ HP அடுத்து IOC வருவாங்களா என்னன்னு தெரியல.
ஓசிசிஎல் லிமிடெட் 126 ரூபா அன்பேஜ் 30 அக்டோபரில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து கமாடிட்டி கெமிக்கல் இருக்காங்க. ₹1 தல்சம் ஆல்ரெடி டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. என்டிபிசி லிமிடெட் 339 ரூபா அன்பேஜ் 30 அக்டோபரில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் வந்து நவம்பர் 7 செக்டர் வந்து பவர் ஜென்ரேஷன் இந்த வருஷம் ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் ₹2 ₹3.35 கொடுத்துட்டாங்க. மேற்கொண்டு இது 3வது டிவிடெண்டாக இருக்கும் இந்த வருஷத்தில். அடுத்து நம்ம தமிழில் பார்த்தா அந்த ஸ்டாக் இதுதான். டாக்டர் லால் பத்லாப்ஸ் லிமிடெட் 3044 ரூபா அன்பேஜ் 31 அக்டோபரில் போர்ட் மீட்டிங் இருக்குது. அந்த போர்ட் மீட்டிங்கில் டிவிடெண்டு போனஸு ரிசல்ட்டு 3 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம் டிவிடெண்டு போனஸு. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த வருஷம் 3 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. எல்லாமே ₹6 தான். ஸோ சப்போஸ் அனௌன்ஸ் பண்ணால் கூட ₹6 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். செக்டர் வந்து ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்க டாக்டர் லால் பத்லாப்ஸ். டீப் டைமண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் ₹7.89 ஒரு பெனி ஸ்டாக்கு. பெனி ஸ்டாக்னா ரிஸ்க்குங்கிறது கூட வரும். 31 அக்டோபரில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் கொடுத்து முடிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. செக்டர் வந்து ஜேம்ஸ் அண்ட் ஜுவல்லரி வாட்சஸில் இருக்காங்க. பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ₹288 அன்பேஜ் 3 நவம்பரில் போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் வந்து 10 நவம்பர். செக்டர் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் இந்த வருஷம் ஆல்ரெடி ₹3.25 அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் ₹1.25 கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு ₹1 மேலே ₹4 இந்த மாதிரி டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். அதுமாதிரி இவங்க குரூப்பை சேர்ந்த இவங்களோட ஸ்பான்சரில் தான் இன்னொரு கம்பெனி இருக்குது நம்ம பிஜி இன்வைட். அதுலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு செய்தியும் வரல. இந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு அந்த பேர் தான் ஞாபகம் வரும். ஸோ அதுலேருந்து இந்த செய்தியும் வரல வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அஜந்தா ஃபார்மா லிமிடெட் ₹2413 அன்பேஜ் 3 நவம்பரில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் இவங்க 10 தான் ரெக்கார்ட் ரேட் சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல் இந்த வருஷம் எதுவும் டிவிடெண்ட் தரல. போன வருஷம் பார்த்திங்கன்னா ₹26 ₹28 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய டிவிடெண்ட் ₹20 இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஜிஎம் ப்ரொஃபோல்டர் லிமிடெட் ₹1182 அன்பேஜ் 6 நவம்பரில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களும் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் வந்து 10 நவம்பர்னு சொல்கிறாங்க. 3 கம்பெனியும் ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்கும் டவுட் இருந்தால் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இவங்க பெருசாலாம் டிவிடெண்ட் தர மாட்டாங்க. ₹1 தான் தருவாங்க. அது 1 நாள் 2 தடவை தருவாங்க. ஸோ ஆல்ரெடி ₹1 கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு ₹1 கொடுத்தா கொடுக்கலாம். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ONGC ₹254 அன்பேஜ் 10 நவம்பரில் போர்ட் மீட்டிங் இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஒன்று ₹5 அதுக்கப்புறம் ₹1.25. ஸோ மேற்கொண்டு என்ன தருவாங்கன்னு கொஞ்சம் யூகிக்க முடியல. கொஞ்சம் மாற்றி கொடுக்குறாங்க. அதுமாதிரி நல்ல டிவிடெண்ட் கொடுத்த கம்பெனி தான். டிவிடெண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. நேற்று கூட பாரத்தை பற்றி சொல்லியிருந்தேன். ₹80 சொன்னார். அவங்க போனஸ் கொடுத்தாங்க. அதனால தான் டிவிடெண்ட் குறைஞ்சின்னு. பட் இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா 2023 22 அந்த காலகட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது டிவிடெண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. காரணம் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதிகரிக்கு ப்ளஸ் அவங்க டிவிடெண்ட் வந்து பெட்ரோல் கம்பெனி வந்து பெருசாக ப்ராஃபிட்டும் குறைஞ்சிட்டே வருது. அந்த ஒரு காரணம். கேப்ரோலாக்டான் கெமிக்கல்ஸ் லிமிடெட் ₹43 அன்பேஜ் 14 அக்டோபரில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து கமாடிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. இன்றைக்கி இந்த காலையில் இதோட முடிச்சிடுறேன். அதுமாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அதே தான் வழக்கம் போல் நம்ம சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா போகும்போது அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டு போங்க. கமெண்ட் பண்ணால் அவங்க டைம் வேஸ்ட் ஆகும். லைக் பண்ணுறதால அவங்க பணமும் செலவாகாது. எனக்கு எந்த பணமும் கிடைக்காது. பட் வந்து சேனலுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடைக்கும். அவ்வளோதான். பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் அந்த லைக்கை தட்டி விட்டுட்டு போகும்போது மேற்கொண்டு நீங்கள் நல்ல வீடியோ பார்த்து வேறு நிறைய வீடியோ பாருங்கள். ஒரு வீடியோவில் உங்களுக்கு எல்லா நியூஸும் கிடைக்காது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை நாளைக்கு திரும்பவும் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.